வரீங்களா? வாங்க வாங்க. அந்த மக்களுக்கெல்லாம் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அவர் இல்லாமல் கஷ்டம். செல்ல எடுத்தா வீட்டுக்கு எடுத்தா அதுதான் நம்பிக்கிட்டே அது வந்து என் அம்மா நினச்சிட்டு அவர் இழந்து ரொம்ப அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருடைய புரட்சி கலைஞர் கேப்டன் கோவை மாவட்டம் கீழமேடு பகுதியில் அவருடைய சொந்த
வாக்கு ஏழை மக்களுக்கு வந்தாருக்கு வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு போடணும், யாரும் பசி பட்டினோட போகக்கூடாது. அதுதான் எங்களுக்கு தடையாக. கேப்டன் இல்லாத நாளை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கேப்டன் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? எங்கள் அப்பா இறந்தப்போ கூட நான் இவ்வளோ வருத்தம் நான் அழுதுதில்லை. எங்கள் அப்பா இறந்தப்போ கூட நான் இவ்வளோ மிஸ் பண்ணதில்லை. ஆனால் கேப்டன் ஒருத்தர் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கேன், எத்தனை கோடி மக்களை வாழ வச்சுருப்பாரு. பார்த்தாச்சு. எப்படி இந்த கூட்டத்தில் நீங்கள் போனீங்க? எப்படி இந்த கூட்டத்தில் எப்படி போனீங்க நீங்க? ஒரு நடிகர் மூலமா ஒரு உதவி மூலமா போனேன். ஓ, ஏன்னா கூட்டம் இவ்வளோ இருக்குது, கூட்டம் இவ்வளோ இருக்குது, எப்படி நீங்க போனீங்க இவ்வளோ குயிக்கா உள்ள? சொல்றதுல கடவுள் வந்து நம்ம ஒரு வழி காட்டிருக்காங்க பாக்கணும்னு சொல்லி அது மூலமா போயிருக்கேன். நான் கேப்டனை பாத்தீங்களா? ரொம்ப பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா. எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா ஃபீல் பண்றேன். உயிரோட இருக்கும்போது எங்களால பார்க்க முடியல. இந்த கூட்டத்துல எப்படி வர்றது? இந்த கூட்டத்துல ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. மைக் இந்த கூட்டத்துல எங்க நான் பார்க்க முடியும்? இந்த வந்து இப்படி நினைவு தினத்துக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இறந்த தினத்துக்கு என்னால வர முடியலையே, ரொம்ப வருத்தமா இருந்தேன். இப்போ வந்து பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு மேல எல்லாம் கடவுளை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களே, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? உண்மைதானே சொல்லியிருக்காங்க, கடவுளை பார்த்த ஃபீல் தான். யார் தர்மம் பண்றாங்களோ அவங்க எல்லாம் கடவுளுக்கு சமானம் தான். நீங்க ஏதாவது கோரிக்கை வேண்டுதல் ஏதாவது வச்சுட்டு போயிருக்கீங்களா? வேண்டுதல் எதுவும் வைக்கல. ஏன்னா நிறைய பேர் வேண்டுதல் எல்லாருமே நிறைவேறுதுன்னு சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் வேண்டுதல்லாம் வச்சு நிறைவேறுக்குது அப்படிலாம் வேண்டுதல்லாம் எதுவும் வைக்கல. அவரு இருந்தாலும் இல்லாட்டாலும் என்னைக்குமே பேர் சொல்லும் விஜயகாந்த் கேப்டன் அவர்கள் மட்டும்தான். கேப்டன் வாழ்க. இன்னைக்கு கேப்டனோட முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி. இது நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? இவருக்கு அஞ்சலி நீங்க ஒரு விசுவாசியா, ஃபேனா? கட்சியில இருக்கிற பகுதி செயலாளர் இருக்க மாதவரம். எந்த இதுல? புயல் மாதவரம். புயல் மாதவரத்துல இருக்கிறீங்களா? சரி, இப்ப கேப்டன் இல்லாத இந்த கூட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. கூட்டத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. அவர் இல்லாத பார்த்தா கஷ்டமா இருக்குது. கஷ்டமா இருக்கு. அவர் இல்லாத எவ்வளவு ஃபீல் பண்றீங்க நீங்க? எங்க குடும்பத்துல ஒருத்தர் இல்லாத போல இருக்கு. ரொம்ப மிஸ் பண்றீங்களா? கூட இருந்தாங்க இல்லாத போல இருக்கு. அவர் ரொம்ப மிஸ் பண்றீங்களா? ரொம்ப 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 மிஸ் பண்றீங்க. ஆனா அவர் இறந்த மாதிரி இல்ல, அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கோம். அவர்கிட்ட பார்க்காம ஒரு நாள் கூட படுக்கிறது இல்ல. கண்ணர்கள் படத்துல கூட சொல்லுவாரு, இடது கைக்கு கொடுக்கறது வலது கை. அதுக்காக வந்து எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. என்ன கேட்கறாங்க? அவரு என்ன அப்புறம் அவர் வரல இவர் வந்துருக்காருல்ல அப்படின்னு கேட்கறாங்க. நான் என்ன விஜய் சரியா வரல அப்படின்னு தான் கேட்டேன். எப்படி நீங்க பேரை சொல்லி கூப்பிடலாம்? விஜய் சார்னு சொல்லுறது சொல்லுது. அவர் வரலன்னு சொன்னா தெரியுமா? தெரியாது. அதனால ஆனந்திங்க சார், ஆனந்திங்க அப்படின்னா ஆனந்திங்க ஏன் விஜய் சார் வரல அப்படின்னு கேட்டேன். இதுக்காக அப்புறம் வந்து அவங்க எதிர்க்கிறாங்க. நம்மள இல்லை தவறாக ஒண்ணுமே கேட்கவே இல்லை. ஒரு முதல்வர் சாதிக்காரா முதல்வர் சாதின்னு சொல்ல முடியும், முதல்வர்னு மட்டும் சொல்ல முடியாது. இல்லை அவர் பேரை கௌரவமான கௌரவம் சொல்ல முடியும். இதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. நாங்க தவறுதல சொல்ல வேண்டாம். அவரு ஏன் சார் விஜய் சார் ஏன் வரல அப்படின்னு கேட்டேன். ஆனந்திங்க ஏன் விஜய் சார் வரல அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்க, ஏன் அவரு இங்க அப்படின்னு கேட்கறேன். யதார்த்தமா கேட்கற கேள்விதான். இதுல என்ன இருக்குது? நேர்ல போய் அழைப்பு கொடுத்தாங்க, அவர் வரணும், அவர் வரல, இப்போ மதிச்சு வரணும். எந்த ஒரு இதுக்குமே அவர் வர்றதே கிடையாது. அவர் போயிட்டு நம்ம தலைமையில இருந்து அந்நியார் முதற்கொண்டு உட்பட எல்லாருமே போயிட்டு மதிச்சு கூப்பிட்டுருக்காங்க. தம்பி முதற்கொண்டு மதிச்சு கூப்பிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வரணுமா இல்லையா? அது வராம இவர் வேற ஒரு ஆளை அனுப்பிச்சு வைக்கிறாரு. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குல்ல. எவ்வளவு விஷயங்கள் கேப்டன் பண்ணிருக்கிறாரு.
ஒரு நாளைக்கு படம் எடுக்கும்போது படம் வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு, ஓடல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேப்டன் வச்சு தான் அந்த படம் எடுத்து செந்தில் பாண்டியன் மூலமா அறிமுகப்படுத்தி அவரை வந்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்துருக்காரு. அவருக்கு வந்து அந்த ஒரு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் இதுதானா? என் பேர் தேவிஸ்ரீ. நான் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வந்திருக்கேன். கேப்டனுக்காக நாங்கள் அஞ்சலி செலுத்துறதுக்காக எங்கள் பகுதியிலேருந்து எல்லாரும் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அவர் இறுதி அஞ்சலிக்கு எங்களால் வர முடியல. பட் இந்த டைம் வந்து நாங்கள் நல்லபடியாக பார்த்துருக்கோம். அது வரைக்கும் சந்தோஷம். தேங்க்யூ.